ரோஹிணி டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட சொல்கிறாங்க ஸ்ருதி. அப்போ ரோஹிணி யதார்த்தமாக சேரை இழுத்து போட்டு உட்கார வர்றாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏய் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லை? நேற்று தானே அப்படி திட்டுன, இப்போ ஏன் எதுக்காலையே வந்து எப்படி சேரை இழுத்து போட்டு உட்காந்து சாப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டின உடனே ரோஹிணி ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க பயத்தோட. அப்போ பேசுகிற அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாரு, ஏன் விஜயா சாப்பிட உட்காந்தவங்களை இப்படி தான் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுவியா? அவள் என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் சாப்பிடும்போது இப்படி பேசக்கூடாது, நீ உட்காருமா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா எழுந்திரிச்சு நின்னுறாங்க. என்னங்க நீங்களே தான் என்ன பேசுவீங்க, இவளுக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டு இருக்கிற, நீ ஒரு நாள் கண்டிப்பா நீ அதுக்காக அனுபவிக்க போறேன்னு எத்தனை தடவை என்ன திட்டி இருக்கீங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்டு தானே நான் இவளை இனிமேல் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நம்ம கூட உட்காந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். அது கூட புரியாம நீங்க இப்படி உட்கார வச்சு சாப்பிட சொல்றீங்களே, எனக்கு இவ முகத்தை பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கு, எப்படி இவ கூட உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு ரோஹிணிய கண்டபடிக்கு திட்டுறான் விஜயா. அப்ப முத்து பேசுறாரு, அப்படின்னா மனோஜும் இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது, அது என்ன மனோஜுக்கு ஒரு நியாயம் பார்லரமாக்கு ஒரு நியாயமா? தப்பு செஞ்சதே மெயினா இவன் தான், இவனை மட்டும் நீங்க காப்பாத்திட்டு அவளை திட்டிட்டு இருந்தா அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு முத்து. உடனே விஜயா சொல்றாங்க, என் பையன் மனோஜுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் கிட்ட பொய் சொல்ல சொல்லி அவன் மனசை மாத்தி இந்த அளவுக்கு அவனை திருட்டு பையனா மாத்துறதே இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பை போட்டு பேசிட்டு இருக்காங்க விஜயா. அப்பவே விஜயா சொல்றாங்க, இனிமேல் ரோஹிணி உனக்கு இங்க வீட்டுல டேபிள்ல உட்காந்தெல்லாம் சாப்பாடு போட மாட்டோம், கீழே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. உடனே மனோஜ் சாப்பிட்டு இருந்த பிளேட்டை பிடுங்கி முத்து, நீயும் கீழே உட்காந்து சாப்பிடு, அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே விஜயாக்கு கோபம் வந்துடுது. என்ன முத்தோ, என்ன ஏன் என் பையனை இப்போ கீழே உட்காந்து சாப்பிட சொல்ற? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவங்க அப்பா பணம் 27 லட்சத்தை தானே அவன் எடுத்துட்டு போனான், அதுவும் அவன் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கான், அதுக்கு நான் ஒன்றும் தப்பே சொல்லலை. ஆனா அவங்க அப்பா கொடுத்ததா போய் சொன்னா பாரு, அதுதான் எனக்கு சரியான கோபம் அப்படின்னு மறுபடியும் ரோஹிணியவே விஜயா திட்டிட்டு கூடவே சொல்றாங்க, ஏய் ரோஹிணி இனிமேல் நீ இங்க டேபிள்ல உட்காந்து சாப்பிட்ற வேலையெல்லாம் கிடையாது. எப்போ உன் அப்பா கிட்ட இருந்து அந்த 27 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வந்து இங்க முத்துவுக்கும் ரவிக்கும் கொடுக்க வேண்டிய ஷேரை பிரிச்சு கொடுக்க போறியோ அது வரைக்கும் நீ இப்படிதான் இங்க கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. உடனே ரோஹிணியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்கும் பொழுது மீனா சொல்றாங்க, அத்தை பாவம் என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் இப்படி கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறதெல்லாம் தர்ம சங்கடமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, ஏய் மீனா நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நீ ஒன்றும் பெரிய நீதிபதி பரம்பரை கிடையாது, நீ வந்து எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன்னோட வேலை என்ன? சமைக்கிற வேலை, பரிமாற வேலை, அதை மட்டும் பாரு. இந்த வீட்டில் யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு நீங்கள் யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். இனிமேல் இந்த விஜயாவுக்கு தெரியும் யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு. போதும் போதும், உங்களையெல்லாம் நம்பி இந்த அளவுக்கு நான் ஏமாந்ததே, இனிமேல் யாரையுமே நான் நம்ப போறதே கிடையாதுன்னு விஜயா அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து வாக்குவாதம் பண்ணி மீனாவோட ஃபோனுக்கு மீனாவோட அம்மா சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் மீனா முக்கியமான விஷயம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது மீனா சொல்கிறாங்க, அம்மா இப்போ எல்லாருக்குமே நான் பரிமாறிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசுகிறேன், இப்போ ஃபோனு வைங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே சந்திரா சொல்கிறாங்க, சரிடி சரி, ஆனால் நான் இப்போ உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அது என்னென்னு எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா, ஏமா நான் தான் இப்போ கிச்சனில் வேலையாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, இப்போ போய் வீடியோ பாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சந்திரா கிட்ட சண்டை பிடிக்க போகிறாங்க. அப்போ டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க அண்ணாமலை சொல்கிறாரு, அம்மா மீனா வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்பவும் நீ செய்கிற வேலை தானே, ஏதோ அவசரம் போல் உங்கள் அம்மா இவ்வளவு அவசரமாக கால் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா இந்த டைமில் அம்மா ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்கா, அதை பாரு இதை பாருன்னு சொல்லிங்க நான் இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா உன் ஃபோனை கொடு, அது என்ன வீடியோன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மீனாவோட ஃபோனை வாங்கி முத்து பார்க்குறாரு. உடனே ஷாக் ஆகிடுறாரு, ஏன்னா மலேசியா மாமா அங்கே கறி வெட்டிட்டு இருக்கிற வீடியோ தான். உடனே ஷாக் ஆகிடுற முத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற அபிகிட்ட, டேய் என் கண்ணையே என்னால் நம்ப முடியல, நீ பாரு இதில் இருக்கிறது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலேசியா மாமா கறி வெட்டுற வீடியோவை சந்திரா மீனாவோட ஃபோனுக்கு அனுப்புனாங்க இல்லையா, அதைய ரவி கிட்ட காமிக்கும் பொழுது ரவியும் ஷாக் ஆகிடுறாரு. உடனே விஜயா அண்ணாமலை எல்லாருமே வாயை திறந்துட்டு, டேய் என்ன வீடியோடா அது, எதைடா பார்த்தீங்க, எதா இருந்தாலும் எல்லார்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஷாக் ஆகி உட்காந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனோஜ் முழிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ரோஹிணியும் என்னன்னு புரியாமல் அங்கே நின்றுட்டே பார்த்துட்டு இருக்காங்க கோபத்தோட. அப்போ ரவி ஸ்ருதி கிட்ட காமிக்கிறாரு, ஸ்ருதி பாரு இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ருதியும் பார்க்குறாங்க மீனாவும் பார்க்குறாங்க அந்த வீடியோவை. உடனே விஜயா, சே கொடுங்க அது என்ன வீடியோன்னு பார்க்கலாம், ஆளாளுக்கு என்னமோ சஸ்பென்ஸா அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வாங்கி பார்க்குற விஜயா ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாங்க மலேசியா மாமா கறி வெட்டிட்டு இருக்கிற அங்கே மெயினாக அந்த கறிக்கடையில் கறி நல்லா இருக்குன்னு சொன்னதால் அங்கே போன சந்திரா உடனே அவரை பார்த்துட்டு ஷாக் ஆகின உடனே வீடியோவாக எடுத்து அதை மீனாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ விஜயாவும் அண்ணாமலையும் பார்த்துடுறாங்க. உடனே விஜயா அப்படியே 2 கையையும் டைனிங் டேபிளில் ஊனி எந்திரிச்சு
எழுந்திருச்சு, டேய் மனோஜ், என்னடா இது, உன் பொண்டாட்டி சரியான தில்லாலங்கடியாக தான் இருப்பா போல, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கா, இங்கே பாரு இது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மலேசியா மாமா ப்ரௌன் மணி கறி வெட்டுற வீடியோவை எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க. அப்படியே ஃபோனை நீட்டி உடனே மனோஜும் அதிர்ச்சியாகி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. உடனே விஜயா, ஏய் ரோஹிணி, என்ன காரியம் பண்ணியிருக்க, இவன் யாரு, உன் மாமான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியே, கறி வெட்டிட்டு இருக்கான், இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க விஜயா. உடனே ரோஹிணியும் திருன்னு, ஆண்டி அது வந்துட்டு அப்படின்னு முடிச்சுட்டே நிற்கிறாங்க. உடனே விஜயா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு ரோஹிணியை, டேய் மனோஜ், என்னடா இங்கே நடக்குது, உன் பொண்டாட்டி என்ன எல்லாமே பொய்யா பேசுகிறா, இப்போ மலேசியா மாமான்னு கூட்டிட்டு வந்தவன் கறி வெட்டிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே விஜயா, ஏ மீனா, உங்கள் அம்மா எந்த கறிக்கடையில் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க, உடனே எல்லாரும் கிளம்புங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்துவும் காரை எடுக்கிறாரு. அப்படியே ரோஹிணியையும் தரன்னு இழுத்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க விஜயா. டேய், அது எந்த கறிக்கடைன்னு உன் மாமியார் சந்திரா கிட்ட கேட்டுட்டு அந்த கறிக்கடைக்கு வண்டியை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஆத்திரத்தில் சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்துவும் எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே பக்கத்தில் உட்காந்துருக்க மீனா சொல்கிறாங்க, அத்தை அது எந்த கறிக்கடைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு சொன்னதே நான் தான், இந்த கறிக்கடையில் போய் கறி எடுத்தேன்னா நல்லா இருக்குன்னு அம்மாக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், அதனால் எனக்கு தெரியும் அதுக்கான அட்ரஸ், எங்க நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும் அங்கே கறிக்கடை கிட்ட போய் நிறுத்துறாரு. அங்கே ப்ரௌன் மணி ஜாலியாக பாட்டு பாடிட்டே கறி வெட்டிட்டு இருக்காரு. உடனே அங்கே போகிற விஜயா, டேய் நீ யாருடா, எதுக்கு என் வீட்டில் வந்து நடிச்ச மலேசியா மாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பனியனை எட்டு பிடிச்சி கேட்குறாங்க ப்ரௌன் மணியை. ப்ரௌன் மணியும் சொல்கிறாரு, அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது, இதோ அங்கே நிற்கிதே அந்த பொண்ணு, அது பேர் கூட ரோஹிணி, அதுவும் அதோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வெள்ளையா வருமே அது பேர் வித்யா, 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்க சொன்னாங்க, அந்த சூழ்நிலையில் எனக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வாங்கிட்டு அப்படி நடித்தேன், மற்றபடி எனக்கு மலேசியா எங்கே இருக்குதுன்னே தெரியாதுமா, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பரம ஏழை, இப்படி தான் கறி வெட்டி தான் என் பொழப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு பணக்காரனாக நடிக்க சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு தான், எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு நழுவிக்கிறாரு. உடனே மூத்தோ, டேய் பணம் கொடுத்தா நீ என்னவா வேணாலும் நடிப்பியா, எவ்வளவு தைரியம் இருந்தால் என் குடும்பத்துக்குள்ளே வந்து இந்த திருட்டு பொம்பளை சொல்லிச்சுன்னு இது கூட சேர்ந்து நடிச்சுட்டு போயிருப்பேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுறேன், நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணியை இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்பொழுது உடனே ப்ரௌன் மணி முத்துவோட காலில் விழுந்து, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் குழந்தை குட்டிக்காரன், என்னை நம்பி 5-6 பேர் இருக்காங்க என் குடும்பத்தில், அவங்க எல்லாத்தையுமே நான் தான் காப்பாற்றணும், என்னை விட்டுருங்க சார், எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை தான் நீங்கள் பிடிச்சி கேட்கணும் அப்படின்னு மறுபடியும் ரோஹிணி மேலேயே பழிய போடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு விஜயா கிட்ட, யுவர் ஆனர் இப்போ என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து கேட்குறாரு முத்து. உடனே விஜயா ரோஹிணியை இழுத்துட்டு, டேய் அந்த ப்ரௌன் மணியையும் இழுத்துட்டு வாடா, உடடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்துவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ரோஹிணி கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கிற வகையில் விசாரிக்கிறாங்க அடிச்சு. அப்போ கையெழுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு உண்மையை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க ரோஹிணி. நான் இந்த ஊர் கிடையாதுங்க, என்னோட ஊர் குமரபாளையம், எனக்கு பையன் இருக்கான், நான் ஏற்கனவே கல்யாணமானவ, அதை பற்றி தெரிஞ்சா இங்கே ஆன்ட்டி வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிடுவாங்க, மனோஜும் அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பான், அதுக்காக தான் நான் அப்படி நடித்தேன் அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரோஹிணி. உடனே விஜயா கிட்ட வந்து போலீஸ்காரங்க திட்டுறாங்க, ஏமா சும்மா ஒரு பொண்ணு, நான் பணக்காரி, பெரிய மலேசியாலேருந்து வந்திருக்கேன், என்கிட்ட பணம் அவ்வளவு இருக்குன்னு சொன்னால் நம்பி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா, உன்னை தான் பிடிச்சி ஜெயிலில் போகணும்னு சொல்கிறாங்க.